அன்பானவர்களே, ஒரு குட்டி கதை. எவ்வளோ ஷார்ட்டா முடிக்க முடியுமோ, அவ்வளோ ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஏன்னா பெருசா போயிடும். வேண்டாம். ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு கோயிலு. அரசாங்கம் தான் அத நிர்வாகம் பண்ணுது. அதிகாரி ஒருவர், அரசாங்க அதிகாரி ஒருவர் அப்பப்போ வந்து இந்த கணக்கு வழக்குகள்லாம் பார்ப்பாங்க தானே. அப்படி அந்த கணக்கு வழக்குகள் பார்க்க வரும்போது, ஒரு சாமியாருக்கு ஒரு பட்டைச்சோறு அப்படின்னு அந்த புஸ்தகத்தில இருக்குது. சும்மா இருக்கும் சாமியாருக்கு. அதில நல்லா கவனிக்கணும். சும்மா இருக்கும் சாமியாருக்கு ஒரு பட்டை சோறு அப்படின்ட்டு இருக்கு. உடனே எல்லாரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, "என்ன இது சும்மா இருக்கிறவருக்கு வந்து ஒரு பட்டை சோறு? அதெல்லாம் சோறும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஸ்டாப் பண்ணுங்க." அப்படின்றாரு. உடனே வந்து அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, அதிகாரி அவர்களே சும்மா இருப்பது அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? என்ன அதிகாரி அவர்களே!" அப்படின்னும்போது, அவரு யோசிச்சு பார்க்குறாரு. சரி எதுவும் சொல்லல. அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஏதோ போறாரு, வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஈஸ்ட் சேர்ல படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு. சும்மா இருப்பது வந்து அவ்வளோ கஷ்டமா? ஆ அப்படி சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. யோசிக்கும் பொழுது, அ அவருடைய மனது வந்து அப்படியே வந்து ஒரு இடத்தில் இல்லை. அலைப்பாயுது. சும்மா இருக்கும்போது. அப்ப பல அலைப்பாயுது. சும்மா இல்ல அந்த மனசு. சும்மா இருக்க முயற்சி செய்றாரு. பட் ஏன்னா அது முடியல. ஒரு காக்கா வந்து ஒண்ணு கத்துது. மனசு அங்க போயிடுது. ஆமா. திடீர்னு பார்த்தா வந்து வேற வேற நிகழ்வுகள். மனம் ஒருமுனைப்படுத்த பார்க்குறாரு. தியானம் படுத்த பார்க்குறாரு. பட் முடியல. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா அவங்க மனைவி வந்து என்ன பண்றாங்க, ஒரு காஃபி நல்ல செம காஃபி. அந்த காஃபிய எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க. இவரு அது பண்ணாரு, இது பண்ணாரு, என்னமோ தியானம்லாம் பண்ணி பார்த்தாரு. ஒண்ணும் நத்திங் டூயிங். உடனே டக்குன்னு அந்த மனது என்ன ஆயிடுச்சு, அந்த காஃபி மேல போய் விழுந்துச்சு. டக்குன்னு எதையுமே யோசிக்கல. என்ன பண்ணிட்டாரு, அந்த காஃபிய எடுத்து என்ன செஞ்சுட்டாரு, குடிச்சிட்டாரு. காஃபி எடுத்து குடிச்சிட்டாரு. ஸோ இந்த மனமும், தியானமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இது 2மே வந்து ஒன்று சேர்ந்தது. ஒன்றாய் கலந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மனம், அந்த மனம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்டாப் ஆயிடணும். அப்பதான் தியானத்தில் கவனம் செலுத்த முடியும். இல்ல தியானத்தில் நீ இருந்து கொண்டு ஆமா, இந்த மனம் அலைபாயும் மனத்தை வந்து கொண்டு வந்தா, அதுவும் கஷ்டம் தான். ஸோ இப்ப அவரு உணர்றார். ஸோ இந்த அலைபாயும் மனம் என்பது பெரிய விஷயம். அதை வந்து கட்டுப்படுத்தலாம் முடியாது. அப்போ சும்மா இருத்தல் என்பது பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டம். சும்மா இருப்பது ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மா ஒரு ஈஸியார்ல உக்காந்துக்கின்னு நான் பாட்டுக்கு சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னான அமெரிக்கா கண்ல வருது, ரஷ்யா கண்ல வருது, அ காதல் கண்ல வருது, முத்தம் கண்ல வருது, எல்லாமே கண்ல வருது. ஸோ இந்த சும்மா இருப்பது என்பது மிக கொடூரமான ஒரு விஷயம் என்பதை அவரு உணர்றார். உணர்ந்துட்டு என்ன பண்றாரு, இம்மீடியட்லி வந்து ஈ இஸ் ஸ்டார்ட்டிங் டு கோ டு தட் வாட் அந்த கோயிலுக்கு போறார். அந்த கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் வந்து அந்த சாமியார கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஓ! சும்மா இருக்கிற சாமியார் இருக்கிறாரு இல்ல. ஆமா. ஒரு பட்டை சோறு. ஒரு பட்டை சோறுன்னா இது எனக்கு சரியா விளக்கம் தெரியலங்க. ஆமா. அது படிச்சது தான். நம்ம என்ன சொந்தமா சொல்றோம். ஸோ உடனே போய் அந்த இது அந்த லெக்சர்ல எழுதிடுறாரு. இனிமே அந்த சும்மா இருக்கிற சாமியாருக்கு வந்து 2 பட்டை சோறு. 2 பட்டைன்னா எவ்வளோ? 1 பங்கு, 2 பங்கு சோறு குடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு போறாரு. ஆக அந்த சும்மா இருப்பது இருக்குது. பெரிய விஷயங்க அது. ஆமா. ரொம்ப கஷ்டம். அதனால வந்து ஆமா. என்ன சும்மா? ஆ இதில ஒரு அருமையான ஒரு விஷயம் இங்க கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெரியவர் சொன்னார். ஒரு இளைஞனை பார்த்து ஒரு பெரியவர் சொன்னார். "அப்பாவுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பது மகனின் கடமை." அப்பாவுக்கு அப்பாவுக்கு என்ன எல்லா வகையிலும் உதவியாக இருக்க வேண்டியது யாருடைய கடமை? மகனுடைய கடமை. சரியா? அப்போ இளைஞன் உடனே சொன்னான். என்ன சொல்றான்? இளைஞன் உடனே "ஐயா, நான் தினமும் என் அப்பாவுக்கு உதவியாக தான் இருந்து வருகிறேன்" அப்படின்னு சொல்றான். "ஐயா, நான் தினம் என் அப்பாவுக்கு உதவியா தான்யா இருக்கிறேன்" அப்படி சொல்றான். ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அந்த பெரியவர் ரொம்ப மகிழ்ச்சி. "உன் அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ரொம்ப மகிழ்ச்சிப்பா, சந்தோஷமா இருக்குதுப்பா. அப்பா, இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது அப்படியே சும்மா அப்படியே அப்படியே தேன் அருவியா அப்படியே மனம் வந்து சும்மா அப்படியே பொங்கி எழுதுப்பா." அப்படின்ற மாரி, நல்ல புள்ள தான் அப்படின்ற மாரி, "உங்க அப்பா என்ன பண்ணின்னு இருக்கிறாரு?" அப்படி கேட்குறாரு. "சும்மா தான் இருக்கிறாரு." "என்ன பண்ணின்னு இருக்கிறாரு உங்க அப்பா?" "சும்மா தான் இருக்கிறாரு." அப்ப அப்ப அவருக்கு இவனுடைய பணிவிடை என்ன தேவை இருக்க போகிறது? நல்லா தான் பார்த்துக்கிறான். இவனும் சும்மா தானே இருக்கிறான். ஸோ அதுதான் வாழ்க்கை. அப்போ அதிகாரி நினைவு கலந்து சிரிக்கிறார். உள்ளே இருந்து மனைவி கேட்கிறார், "என்ன சிரிப்பு?" அப்படின்னு மனைவி கேட்குது.
சும்மாலாம் சிரிச்சேன். சும்மாலாம் சிரிச்சேன். அதுதான் புரியுதா? வாட் இஸ் லைஃப் சும்மா தான்ப்பா. சும்மா, சும்மா, சும்மா. அப்போ அதிகாரி வந்து என்னது, அலைப்பாய்கிற மனதை அடக்கப் முயன்று அது முடியாமல் சோர்ந்து போனார். சும்மா இருப்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களாங்க. ரொம்ப கஷ்டம். ஆமா. என்பது அவருக்கு புரிந்தது. உடனே மறுபடியும் புறப்பட்டு அந்த கோயிலுக்கு போனாரு. நம்ம சொன்னோம்ல, அங்க போயிட்டு 2 படம் சோறு அவனுக்கு குடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதிலிருந்து நமக்கு தெரிந்த நீதி கதை என்ன? அறம் என்பது என்னவென்றால், சும்மா இருப்பது என்பது அவ்வளோ கஷ்டம். அதனால தயவு செஞ்சு இளைஞர்களே, வாலிப பெண்களே, உங்கள் வாழ்வாதாரம் சும்மா இருப்பதில் இல்லை. சும்மா இருப்பதில் இல்லை. ஆமா. ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நீங்க உழைத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். நல்லதோ, கெட்டதோங்க, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு, ஜான் பாஸ்கோ, நல்லதோ, கெட்டதோட ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 5வாவது சம்பாரிச்சு நீ சாப்பிட்ற. அப்படி நீ ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 5 சம்பாதிக்கல வையேன். ரூ. 5 அந்த காலத்துல சொன்னாரு. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 500 வேணும். ஒரு ரூ. 500 இந்த காலத்துல, ஆமா, ஆளுக்கு சம்பாதிக்கலன்னா, அந்த குடும்பம், ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கிறாங்கங்க. 10க்கு 10 வீட்ல. பாவங்க. ச்சே! 10க்கு 10 ரூம். தட் மீன்ஸ் வெறும் 100 ஸ்கொயர் ஃபீட்ல 10 பேர் எப்படிங்க தூங்குறது? எப்படிங்க அந்த குழந்தைங்கள் கூட அந்த கணவன், மனைவி உடலுறவு வச்சுப்பாங்க? எப்படி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து மாறணுங்க. ஓகே, தேங்க் யூ.